லார்ட். மீண்டுமாய் ஜைன் டிவியின் வழியாக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை யாவரையும் பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்கு நன்றி துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், ஒருவர் வெட்கப்பட்டு போனதில் ஆண்டவரே. ஏசப்பா, உமது வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஆண்டவரே அன்புள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் உமது வார்த்தை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அடிமை மரத்தில் பேசும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பலனடைவார்களாக. ஏசப்பா, நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் வெளியே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தை நாம் தியானிப்போம். யோவான் 10:14 வசனம். 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 10:12 அநேக இடங்களிலே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களிலே தன்னை கர்த்தர் நானே நானே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்றும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று யோவான் 10:11 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு நாம் சிறிது நேரம் தியானிப்போம். யார் சொல்வது இந்த நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷத்தில் எனக்கு பிடித்த அநேக விஷயங்கள் யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து அற்புதமாய் இங்கே பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பன் என்றும் சொல்லுகிறார். ஒளியை குறித்தும் யோவான் அதிகமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அநேக விஷயங்கள் யோவான் அற்புதமாய் அவருடைய கடிதங்களில், எழுத்துக்களிலே அற்புதமாய் எழுதியிருக்கிற நாம் பார்க்கிறோம். ஒரு ஆடு, ஒரு மேய்ப்பன் என்கிற விஷயத்தை மிக அழகாக இங்கே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அநேக இடங்களில் உண்டு. ஆனால் இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆடுகளுக்கு இணையாக மனிதர்களாகிய நம்மை கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு அடையாளமாக இயேசுவை முன்வைத்து இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே அழகாக யோவான் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை, மந்தைகளை காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கற்களினாலே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு வனாந்தர பகுதியில் இல்லை காட்டு பகுதியில் அவர்கள் மேய்கின்ற அந்த மேய்ச்சலான இடங்களிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு 100 ஆடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை கற்களினாலே ஒரு காம்பவுண்டு மாதிரி அடுக்கி வைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு வாசல். அந்த வாசலிலே காட்டு மிருகங்கள் உள்ளே வராதபடிக்கு அவன் தலையை காலை இப்படி நீட்டி இந்த வாசல் இப்படி குறுக்காக படுத்து கொண்டு உறங்கி கொண்டிருப்பான். என்று சொன்னால் ஆடுகள் வெளியே போனாலும் சரி, காட்டு மிருகங்கள் வெளியிருந்து உள்ளே வந்தாலும் அவனுக்கு தெரிந்துவிடும். வேறொரு வழி கிடையாது. ஆனால் சில மிருகங்கள் வேறொரு வழியாக ஏதாவது குறுக்கு மைண்டில் அந்த ஆடுகளை திருடி கொண்டு போவது வழக்கமாக இருக்கிறது. இது மந்தைக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள காரியம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லும் பொழுது இங்கே ஆட்டு தொழுவத்தின் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறொரு வழியாய் ஏறுகிறவன்
திருச்சபையில் மெயின் கேட்டில் மக்கள் வருகிறார்கள். ஆடுகளுக்கு அடையாளமாக மக்கள் ஆத்துமாக்கள் வருகிறார்கள். மேய்ப்பன் கதவை திறக்கிறார். தன் ஆடுகளுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை, ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை, திருவசனத்தை போதிக்கிறார். நல்ல ஒரு தண்ணீரை பாய்ச்சுவது போல ஒரு அபிஷேக ஆராதனை நடத்துகிறார். அப்படி வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஆடுகளும் உண்டு. ஆனால் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் என்று சொன்னால், இன்றைக்கு கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் வாசல் வழியாக வேறொரு வழியாக அவர்கள் நின்று கொண்டு வருகிற மக்களை, ஆடுகளுக்கு அடையாளமாக இருக்கிற மந்தையை சிதறடிக்கும்படியாக கள்ள உபதேசத்தினாலே ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆத்துமாக்களை திருடுகிறதற்கு ஒப்பாக நாம் இந்த மந்தையை பார்க்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஊழியக்காரன் தன்னுடைய ஆலயத்திலே, தன்னுடைய திருச்சபையிலே அவர் வாசலை திறக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய மந்தைகளுக்கு அவர்கள் தான் கீ இருக்கும், அதை திறந்து மந்தையை உள்ளே விடுவான். வாசல் வழியே பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ வாசல் வழியாக தைரியத்தோடு தன்னுடைய மந்தையை வாசல் வழியாக அவன் அழைத்து கொண்டு வந்து வாசலை காக்கிறான். அவனுக்கு திறக்கிறான். பாருங்க, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு மந்தையிலே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு ஆடு அறியும். அதற்கு பெயர் வைத்திருப்பான். உதாரணத்துக்கு கிராம பகுதியில் ஏ குருடி, ஏ செவிடி, ஏ கருப்பி அப்படின்னு சொல்லி சில பெயர்களை ஆடுகளுக்கு வைத்திருப்பான். சில திருட்டு ஆடுகள் இருக்கிறது, அதற்கு மணிகளை கட்டி வைத்திருப்பார்கள். அது எங்கேனா போயிடுச்சுன்னா அந்த மணி சத்தத்தில் அந்த ஆடுகளை கண்டுபிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. 100 ஆடுகள் இருக்கிறது என்று சொன்னால், அதே போல பல 100 ஆடுகளை வெவ்வேறு மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் ஒன்றாகத்தான் மேய்ந்து கொண்டிருக்கும். ஆயிரக்கணக்கான ஆடுகள் கலந்து செம்மறி ஆடு, வெள்ளாடெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சவுண்டு அவன் கொடுத்தான்னா, இவனுடைய ஆடுகள் மொத்தம் அந்த மேய்ப்பனுடைய பின்னாடியே வரும். பாருங்க, அற்புதமான ஒரு எபிரேய பின்னணியத்தில் ஆடுகள், மேய்ப்பன், அந்த அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு யூதர்களும் ஆடுகளை வைத்து கொண்டிருப்பார்கள். என்று சொன்னால், ஆதி காலத்தில் ஆபிரகாம் ஆடுகளை வைத்து கொண்டிருந்தார், ஈசாக்கு ஆடுகளை வைத்து கொண்டிருந்தார், மோசே ஆடுகள் வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்தார், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இந்த ஆடு ஒரு திருச்சபை நடத்துவதற்கு ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. ஏன் ஆபேல் கூட ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் ஒரு ஆசாரியன் போல் இருந்தான். பலி செலுத்தும் பொழுது கூட ஆடுகளை பலி செலுத்துகிறான். அப்போ இந்த ஆடுகளை, மந்தையை பாதுகாப்பது ஒரு திருச்சபையை நடத்துவதற்கு அடையாளமாகத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார், நாங்கள் ஆடுகள் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. தாவீது பிசாசினால் ஏவப்பட்டு இஸ்ரவேல் மக்களை தொகையிடும் பொழுது, நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தவறு செய்தது என்று அவர் கனெக்ட் பண்ணுறார். அநேக இடங்களிலே ஆடு, ஏன் இயேசு கூட, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் சொல்லுகிறார். 1 யோவான் 1:29 நாம் பார்க்கிறோம். இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டியும் அவர்தான், மேய்ப்பனும் அவராகத்தான் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், ஐ எம் த குட் ஷெப்பர்ட் என்று ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. திருச்சபை மக்களாகிய நாம் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களால் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறபடி நாம் பின் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஃபாலோ பண்ணணும். அப்போ பாருங்க, மேய்ப்பன் பின்னாடி இருந்து அனுப்புவதில்லை, மேய்ப்பன் முன்னே செல்லுகிறார். ஏசப்பா அவர் முன்னே செல்லுகிறார்.
நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஐ எம் த வே என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வழியிலே போக வேண்டும் என்று சொன்னால் நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்கிறார். அல்லேலூயா. சில அந்நியர்கள் நீங்கள் வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, ஒரு டைம் பாருங்க என்று சொல்லி கூப்பிடும் பொழுது பின் செல்வதில் தான். ஆனால் ஒரு சில மக்கள் அவர்கள் தேவனோடு இராதபடினால், அவர்கள் பலவீனங்கள் மத்தியில் இருப்பதினால், அவிவிசுவாசம் இருப்பதினால் போய் பார்க்கலாமே அங்கே அது எப்படி தான் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் திருச்சபை விட்டு அவர்கள் சரியாய் அவர்கள் நிலைத்திராதபடினாலே அவர்கள் அங்கும் இங்கும் செடியை பிடுங்கி நடுவது போல அலையுண்டு அவர்கள் நிம்மதியின்றி சமாதானமின்றி போகிறதை நாம் பார்க்கிறோம், கள்ள உபதேசத்தினாலே. ஆனால் நல்ல ஒரு உபதேசத்தை கேட்ட எஜமானன் கீழ்ப்படுகிற ஆடுகளைப் போல ஊழியக்காரன் கீழ்ப்படுகிற மக்கள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வரான் என்று வேறு ஒன்றத்துக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த 11ஆம் வசனத்தில் அவன் 10, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். மேய்ப்பன் இராதவனும், அதாவது ஒரு மேய்ப்பன் இருப்பானால் ஒரு மிருகத்தின் இடத்துல ஒரு தாவீது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளை ஒரு விசை சிங்கம் அதை கடிக்க வரும் பொழுது அந்த சிங்கத்தோடு போராடி அந்த சிங்கத்தின் வாயை கிழித்திருக்கிறான். ஒரு முறை கரடி அந்த ஆடுகளை பீறி போடும் பொழுது அந்த கரடியையும் கொன்று அவன் அந்த ஆடுகளில் இருந்து காப்பாற்றியிருக்கிறான். அந்த சிங்கத்தின் வாயிலாகவும் அந்த கரடியின் வாயிலாகவும் இருந்த அந்த ஆபத்திலிருந்து ஆடுகளை காப்பாற்றுகிறான். அப்போ தன் ஜீவனையே கொடுக்க துணிகிறதான ஒரு மேய்ப்பனுடைய நிலைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், மேய்ப்பன் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலி ஆள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக திருச்சபையில் கூலி ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தரிசனம் கிடையாது, அவர்களுக்கு ஆத்தும பாரம் கிடையாது, அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு திருச்சபைக்கு கீழே மாத சம்பளத்திற்கு கூலிக்காக அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த ஆடு சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, அது அடிபட்டிருக்குதா, அதுக்கு என்ன நிலைகள் இருக்கிறது, அது புல் மேய்கிறதா, இப்படிப்பட்ட கவலைகள் ஒன்றும் இராதபடினாலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு அந்த ஆத்துமாவுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்திருந்தால் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்பி ஒரு போதகர் அந்த கூலியாட்கள் இடத்தில் விட்டு இருக்கும் பொழுது அதை எவ்வளவு அழகாக நடத்தி இருக்க வேண்டும். இன்னும் அநேக ஆடுகளை பலுகி பெருகும்படியாக அதற்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்ல ஒரு உபதேசத்தை கொடுத்து அதை மந்தையை பெருக செய்திருக்க வேண்டும். ஆனால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே ஓனாய்கள் உள்ளே புகுந்து கள்ள உபதேசத்தை கொடுத்து ஃபுல் காஸ்பல் என்கிறதான அந்த விஷயத்தை மறைத்து ஒன்லி ஜீசஸ், யெகோவா விட்னஸ், அதுக்கப்புறம் 7th டே 7ஆம் நாள், இல்லை ஆவியானவர் மாத்திரம்தான் என்று சொல்லி பல்வேறு டினாமினேஷன் பிரிவுகள் இருக்கிறது. இப்படி உபதேசத்தில் இவர்கள் ஆச்சரியத்தோடு சரியாக இவர்கள் ஆண்டவரை அறியாதபடியினாலே செவி சாய்த்து தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். அப்போ கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆனபடினால் ஓடி போடுகிறான்.
ஓடி போகிறான். அந்த ஆலயத்தை கொஞ்சம் பார்ப்பான்னு சொன்னால் அந்த ஆலயத்தை அவன் திறக்கிறதே கிடையாது, அது பூட்டி தான் இருக்கிறது. ஏன்பா சபையை நடத்தலையா? சும்மாவே சொல்லுவான், இல்லை பாஸ்டர், யாருமே வரல, இருந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஆலயம் சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மணி மைண்டு, பணம் மாதம் ஆனால் உங்களுக்கு கூலி கொடுத்தா போதும் என்கிறதான ஒரு சில ஊழியக்காரர்களும் உண்டு, மேய்ப்பர்களும் உண்டு என்பதைத்தான் இங்கு ஏசப்பா சரியாக சொல்லுகிறார். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அல்லாமல் அதாவது என்னுடையது அல்லாதவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவர்கள் யார் என்றும் எனக்கு தெரியும், என்னுடையது அல்லாதவர்கள் யார் என்பதும் நான் அறிந்திருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனே கொடுக்கிறேன் என்று இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் தான் அவர் நல்ல மேய்ப்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடைய அல்லாத அறியப்பட்டிருக்கிறேன், ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது இந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் மாத்திரமில்லை, இன்னும் அநேக மக்கள் திருச்சபைக்குள்ளாக வர வேண்டும் என்கிற சித்தம் ஆண்டவருடைய இயக்கம் எண்ணமாக இருக்கிறது. அவைகள் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாமாகும். அல்லேலூயா. இந்த யூனிட்டி, ஒரு மனம், ஒரே மந்தையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அநேக பிரிவுகள் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் வழியிலே அவருடைய சத்தியத்தில் நித்திய வாழ்வை பெறும்படியாக ஒரே மந்தையாக சேர்க்கும்படியாகத்தான் உலகம் முழுவதும் அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். என் ஜீவனை நான் மறுபடியும் கொடுக்கிறபடினாலே அவர் சொல்கிறாரு, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இயேசுவை யாரும் கொல்லலைங்க, அவர் கொடுத்தார், தன்னுடைய ஜீவனே அவரே கொடுத்தாருங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும், உனக்காகவும் எனக்காகவும், உலகில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்று சொன்ன அநேக இடங்களிலே நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பார்க்க போகிறோம். சிலுவையின் பாடுகள், அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை. இந்த வசனங்கள் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் இவரை பார்த்து என்ன சொல்றோம்னா, இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சில இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்து மாறி காலமாயிற்று. இயேசு தேவாலயத்தில் சாலமுடி மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்தார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அன்போடு தன்னை இறங்கி வந்து உங்களுக்காக நான் ஜீவனே கொடுக்க வரம்பா என்று ஒரு ஊமை சொல்லுகிறார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனாக இருக்கிறேன், நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியும்படியாக எளிய முறையில் அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 28, 29, 27 நான் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. இப்படி நான் அவருக்கு பின் செல்லும் பொழுது, சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது, உபதேசத்திற்கு, திருச்சபைக்கு நாம் வார்த்தைகளை, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி செய்து நடக்கும் பொழுது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் வராது. அவருடைய கட்டளைகள் என்ன தெரியுமா? அவருக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் பொழுது நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அற்புதமான ஒரு வார்த்தைங்க ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுறார் பாருங்க. அவைகள் எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. இதாங்க இன்றைக்கு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் பாதுகாத்து கொள்ளுகிறார்.
அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொரு அன்பு எதுவுமே இல்லைங்க. என்று சொன்னால் நமக்காக, ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகில் வந்தார். சங்கீதம் 23 கூட பார்க்கின்ற பொழுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ கோல் என்பது என்ன, தடி என்பது என்ன? கோல் என்பது அந்த மேய்ப்பனிடத்தில் ஒரு உயரமான அந்த முனையில் ஒரு கத்தி இருக்கும், அதிலே நல்ல தலைகளையும் அதற்கு நல்ல செடி தலைகளெல்லாம் அதை அறுத்து அதை ஆடுகளுக்கு போடுவார். கோல் என்பது அடித்து தவறான வழியில் போகும் பொழுது அந்த கோலால் அடித்து சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்தி செல்லுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி அவருடைய கோலும் தடியும் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. சில நேரங்களிலே அவருடைய வார்த்தை வெட்டுகிறதா இருக்கிறது, குத்துகிறதா இருக்கிறது, காயப்படுகிறதா இருக்கிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் ஆண்டவர். யோபின் புஸ்தகம் சொல்லுகிறார், ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுறார். அவருடைய கை அடித்தாலும் தேற்றுகிறதா இருக்குது, ஆற்றுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் இந்த வார்த்தைகள் கடினமாய் வரும் பொழுது பின்மாற்றமாக ஓடிவிடுகிறார்கள். இது கடினமான உபதேசமாக இருக்கிறது, இதை பின்பற்றுகிறது மிகவும் கடினம் என்று சொல்லி சில திருச்சபைகளை ஒரே சிரிப்பு தான், சந்தோஷம்தான். ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வார்த்தையானவர், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் நல்வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட உபதேசத்தை அற்புதமான வார்த்தையினாலே அவரை தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆதலால் அவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அதனால் ஐ எம் த டோர் என்று சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. மேய்ச்சல் என்பது கர்த்தருடைய வசனங்கள். புல் என்றால் தேவனுடைய வார்த்தை. எப்படி ஆடுகள் மாடுகள் புல்லை சாப்பிடுதோ அதை போல் வேத வசனத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வேணும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனுக்கு நாம் செவி கொடுத்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதே இன்றைக்கு அன்புடைய வார்த்தையாக இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமது வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. நான் என் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்கிறான் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும், ஆண்டவரே ஆடுகளுக்காகவும் மனிதர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் அப்படி ஜீவனையே கொடுத்து காணாமல் போன ஆடுகளாகிய எங்களை, ஆண்டவரே வழி தப்பி சென்றிருந்த எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக மீட்பையும் ரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கும்படி ஆண்டவரே எங்களை அப்பா உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீ எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு செவி சாய்க்கிற மக்களாய், ஆண்டவரே உமது தேவ ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு, திருச்சபை போதகருக்கு செவி சாய்க்கிற மக்களாய் என் கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது வார்த்தை மீது வாஞ்சை உள்ளவர்களாக, உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக, செவி சாய்க்கிற பிள்ளைகளாக, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து செவி சாய்த்து பின் செல்லுவர்களாக இயேசப்பா உமது வழிகளிலே ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆண்டவர் வந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களோடு இடைப்பட்டீரதற்காக நன்றி.
உமக்கே துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.